வணக்கம் சென்டமாக் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி எம்சிக்யூஸ் ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தெளிவாக டீட்டெயில்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜிகேவும் வரும், ஃபேக்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு என்னென்ன நடந்தது, இப்போ ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் அதோட கரன்சி என்ன, ஸோ அதோட கேபிட்டல் என்ன, அதுக்கிட்ட இப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இதேமாரி ஃபேக்ட்ஸும் கொடுப்போம். அப்புறம் அந்த நியூஸுக்கு ஒத்த என்னென்ன ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கோ அது அனைத்தையுமே கொடுப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட தனித்துவமே. ஸோ இன்றைக்கி என்ன டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்துக்கு உண்டானது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜனவரி மந்த்லேருந்து அப் டு டிசம்பர் 2025 வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணி விடுறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஜனவரி 20, 2026. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் சி மெரைன் ஃபிஷ் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இது நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் நேற்று பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் அப்போ இது இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா, இந்தியாவின் முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டம். இது இந்த ப்ளூ டெக்னாலஜி, ப்ளூ ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அது மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்திய நாட்டுக்கு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுற ஒரு திட்டமாகவும் இருக்கும். இது மீட்டரலாஜிக்கல் டெவலப்மெண்ட் அவங்களும் இதில் இருக்கிறாங்க. அப்புறம் நேஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் இதில் என்னென்னா அந்தமான் நிக்கோபார் கடல்லையே மீன் வளர்க்கும் திட்டம் தான் இது. ஓகே, கடல் மீன் வளர்ப்பு திட்டம். இதுக்கு எங்கே அப்படின்னா அந்தமான் சி நியர் நார்த் பேல இது நடக்குது. வடக்கு விரிகுடா அருகே அந்தமான் கடல்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சி மெரைன் ஃபிஷ் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் இதுதான். ஓகேவா, இது ஸ்ரீ விஜயாபுரம் அப்படிங்கிறவர் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. யார் மூலயமா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் யாரு, இந்த திட்டத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேவா, ஜிதேந்தர் சிங், இவரையும் பார்த்துக்குங்க. இது எதனால அப்படின்னா கடல் மீன், அதாவது ப்ளூ ரெவல்யூஷனை இது மூலயமா அதிகப்படுத்துறதுக்கும், அப்புறம் மெரைன் ஃபிஷரிஸ் மூலயமா அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது வேர்ல்டில் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். நிலையான கடல் மீன் பிடியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம் தான் இந்த ஃபிஷரி திட்டம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நடக்குது ஃபார்மிங் ப்ராஜெக்ட் ஃபிஷரி திட்டம். இது 2014க்கு பிறகு கடல்களை பொருளாதார சொத்துக்களாக அங்கீகரிப்பதற்கான ஒரு கொள்கை மாற்றத்தை பிரதிபலிக்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஓகே, கடல் வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் நீல பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது. ஓகே, ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியாவை அதுலயும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதாவது இந்தியா எந்த கண்ட்ரியோட இந்த HNS ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி 14th ஜனவரி 2020 நியூ டெல்லியில இது அமைஞ்சிருக்கு. எது அப்படின்னா இது பார்த்தாங்களே தெரியும் உங்களுக்கு, ஜப்பான். இந்த நாட்டு பார்த்தா ஜப்பானோட HNS என்ன அப்படின்னா அபாயகரமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள். ஓகேவா, அபாயகரமான தீங்கும்னா ஹசார்டஸ் அண்ட் நாக்சியஸ் சப்ஸ்டன்ஸ். ஹசார்டஸ் அண்ட் நாக்சியஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் கூட்டு பயிற்சியை எந்த நாட்டுடன் இந்தியா தொடர்பு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜப்பான் நாட்டோட தொடர்பு வச்சிருக்கு. ஓகே, இந்தியா கோஸ்ட் கார்டும் ஜப்பான் கோஸ்ட் கார்டும் கண்டக்ட் பண்ற ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் இந்த HNS மறுமொழி பயிற்சி. அப்படின்னா HNS என்ன, ஹசார்டஸ் நாக்சியஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, கடல்சார் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பேரிடர் மறுமொழி ஒத்துழைப்பு போன்ற அனைத்து விதமான ஒரு விஷயத்திலையும் நோக்கமாக கொண்டதுதான் இந்த பயிற்சி. ஓகேவா, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இதுல யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICGS சமுத்திர பிரகாரி, அதுவும் அப்புறம் ICGS பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரைக் டீம், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஓகேவா, மாசு மறுமொழி கப்பலான சமுத்திர பிரகாரியில் இந்த பயிற்சி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே,
எதுக்காக அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்டை ஃப்ரீயாக ஓப்பனாக அண்டு ரூல்ஸ் பேஸ்டு இந்தோ பசிபிக் ரீஜனில் நடக்குது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புத்த உச்சி மாநாடு, புத்த சமிட், ஓகேவா, 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில் தான் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது பாரத் மண்டபம். பாரத் மண்டபம், ஓகே, பாரத் மண்டபத்தில் இது நடக்க போகுது. இந்த உச்சி மாநாடு 2023 இது நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டாவது, செகண்ட் குளோபல் புத்திஸ்ட் சமிட் ஜனவரி 24, 25 நடக்குது. ஓகேவா, அதே இதில் பாரத் மண்டபத்தில் நடக்குது. இது ஃபர்ஸ்ட், இது எங்கே நடந்தது? ஃபர்ஸ்ட் சமிட் 2023 ஃபர்ஸ்ட் சமிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அதே நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ஓகே, இதுதான் குளோபல் புத்திஸ்ட் சமிட். பார்த்துக்குங்க. இதோட எய்மே என்ன, இந்த ஈவெண்டோட எய்மே என்ன அப்படின்னா, எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த சமிட் நடக்குது அப்படின்னா குளோபல் யூனிட்டியை கொண்டாடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹார்மனி, எங்கேயுமே வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் என்னது வார் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரிலாம் நடக்கக்கூடாது, பீஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அப்புறம் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணுங்கிறதுக்காக நடக்கிற இந்த புத்திஸ்ட் மாநாடு தான் இது. இது எதை ஃபோக்கஸ் பண்ணால் புத்த தம்மா, ஓகேவா, அவர் 8 ஃபோல்டு பார்த்து சொன்னார் இல்லைங்களா, அந்த புத்த தம்மாவை மெயின் பண்ணி தான் இந்த புத்திஸ்ட் சமிட் நடக்குது. எங்க? பாரத் மண்டபம், புதுதில்லியில். ஸோ பௌத்த உரையாடல் மூலம் உலகளாவிய ஒற்றுமை, இரக்கம், நல்லிணக்கம், அமைதியான சகவாழ்வை மேம்படுத்துது. இந்த நிகழ்வை நோக்கமாக கொண்டது தான் இந்த குளோபல் புத்தா சமிட். ஓகே, அடுத்த கொஸ்டின், மூன்றாவது கொஸ்டின். இதுதான் என்னன்னா இரண்டாவது கொஸ்டின். மூன்றாவது கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னாலே தெரியுதா, ஒரு காட்டுக்குள்ள, அதாவது ஹையஸ்ட் எலிவேட் காரிடார். இது எதனால அப்படின்னா காட்டு விலங்குகளை பாதிக்காத அளவுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு லாரி போவோம் அசாமில் வந்து, இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரைனோசரஸ் வந்து மூக்கு அடிபட்டு இறந்து போவோம். அதே மாதிரி புலிகள் அடிபடுறது, அதுக்கப்புறம் வந்து யானைகள் அடிபடுறது இந்த லாரியில். திடீர்னு பார்த்தா சின்ன சின்ன விலங்குகள்லாம், மான்கள்லாம் அடிபட்டுரும், ஏன் குரங்கு அடிபட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல இந்தியாவில் ஸோ ஒரு கசிரங்கா நேஷனல் பார்க், அதுக்கு நடுவில் ஃபுல்லாகவே என்னென்னா ஹை எலிவேட்டர் ரோடு போட்டிருக்காங்க. ஓகேவா, விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல். அதுதான் இது. கசிரங்கா தேசிய பூங்காவிற்கு அருகில் திறக்கப்படும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.5 கிலோமீட்டர் உயரமான பாதை எந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH715. இதை முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NH37 சொல்லுவாங்க, இப்போ NH715. இது என்ன சொல்லியிருக்காங்க, கசிரங்கா நேஷனல் பார்க் நடுவில் இதை கட்டியிருக்கிறாங்க. ஓகே, இது எலிவேட் காரிடார்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6,950 crore ப்ராஜெக்ட் இது. ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் இது எதுக்கு மூலம்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க மூலியமா தான் இது நடந்திருக்கு. ஓகே, இது வந்து 4 லேனிங் சிஸ்டம், 86.675 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, NH715 அசாமில் நடந்திருக்கு. ஓகே, இது எதனால அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை பண்ணுறதுக்கும் மான்சூன் அனிமல் மைக்ரேஷன் இது மூலயமா நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கும் உள்ளதுதான். இந்த கீழே ரோடு போகுது பாருங்க, இதெல்லாம் முன்னாடி வண்டி போயிட்டு இருந்த ரோடு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஓகே, NH75 இது கச்சிரங்கா வழியாக முன்னதும் உயர்த்தப்பட்ட பாதை. இது எதுக்காக அப்படின்னா வனவிலங்கு இறப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டது தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் 100 ரைனோசரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசிரங்கா நேஷனல் பார்க்ல இருக்கு. ஓகே, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 100 ரைனோசரஸ் பற்றி சொன்னோம் இல்லையா. ஸோ NH715 இது எத்தனை கிலோமீட்டர்? 86.675 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. ஸோ இது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கொண்டாடிருக்காங்க, கட்டியிருக்கிறாங்க. கசிரங்கா உலகின் மிகப்பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை தாயகம் தான் கசிரங்கா நேஷனல் பார்க். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஸோ இந்த திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை வனவிலங்கு பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்துது. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு வனவிலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பண்ணுறது தான். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதனால அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் வந்து இதை கேட்கலாம். ஓகே, முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில், ஓகேவா? வந்தே பாரத்னா உட்காந்துட்டு போவாங்க. ஸோ முதல்ல ஸ்லீப்பர் ரயில் ஃபுல்லாகவே தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸ்லீப்பர் ரயிலு இது எங்கன்னா கொல்கத்தாவுக்கும் அதாவது கவுஹாத்தி அஸ்ஸாமுக்கும் இதை விட்டுருக்காங்க. ஹவுரா அண்டு கம்கியா அப்படிங்கிற 2 ஸ்டேஷன். கொஷின் எங்கே கேட்குன்னா ஸ்லீப்பர் அதாவது ஸ்லீப்பர் வந்தே பாரத் ட்ரெயினை எங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹவுரா கவுஹாத்தின்னு கேட்கலாம், கொல்கத்தா கவுஹாத்தி இல்லைன்னா கொல்கத்தா அஸ்ஸாம்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு நடுவில் அப்படின்னா ஹவுரா கம்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது எப்படியா இருந்தாலும் கேட்டுங்க. இது எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணும் அப்படின்னா 14 ஹவர்ஸ் இதுவும் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போட்டுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்கன்னு கேட்கலாம். 17 ஜனவரி 2026 இதை கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்கு ஈக்குவலா கிளாஸா உள்ளது அப்படின்னா, ராஜதானி கிளாஸ் காம்ஃபோர்ட்டுக்கு ஈக்குவலா சொகுசான ஒரு ஸ்லீப்பர் கோச் தான் இது. ஓகே, இது எதுக்குன்னா, இது மெயின் விஷயமே என்னன்னா, இது ஃபுல்லாவே தயாரிச்சது எல்லாமே மேட் இன் இந்தியா ப்ராஜெக்ட் மூலயமா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்டது தான் இந்த ட்ரெயின். ஓகே, அதுதான் இதுல மெயின். ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் இதை பார்த்துக்குங்க. ஸோ இதான் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் ஜனவரி 17 திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில் ஹவுராவை அஸ்ஸாமில் உள்ள கவுஹாத்தி கம்கியாவுடன் இணைக்கிறது. எத்தனை மணி நேரம் டிராவல்னா 16 மணி நேரத்தில் பயணத்தை முடிக்கிறது. அதையும் பார்த்துங்க. வந்தே பாரத் ரயில் போல்லாமல் இது ராஜதானி வகுப்பு வசதி போன்ற ஸ்லீப்பர் கோச்சு உள்ளது. ஸோ முன்னாடி உள்ளதெல்லாம் உட்காந்துட்டு தான் போவோம். ஸோ நவீனமயமாக்கல் இந்த ரயில்வே கவனத்திற்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின். இது என்ன அப்படின்னா, இது ஒரு புரோட்டீன் சம்பந்தப்பட்டது. ஓகேவா, புரோட்டீன் டிசோபிண்ட், அதாவது டிசோ பைண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பைண்டு டிசோ பைண்டுனா என்ன, கட்டுதல். ஓகேவா, டிசோ பைண்டு. ஓகே, ஆழமான கற்றல் கருவி எந்த வகையான புரதங்களின் தொடர்புகளை முன்னறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? டிசோ பைண்டு. ஓகேவா, டிசோ பைண்டு இது வந்து ஒரு இன்ட்ரின்சிக்கலி டிசார்டர் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, உள்ளார்ந்த முறையில் ஒழுங்கற்ற புரதங்கள், ஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்ஸ் விதமாக பேஸ்டு தான். புரதம் சம்மந்தம் இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டிசோ பிளைண்டு எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு கற்றல் நோக்கம் உள்ளது. இது ஒரு சயின்ஸ் பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம், கற்றும் திறமையை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த புரோட்டீன் பைன்னால உருவாக்குறது தான். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுங்க. டிசோ பைன் என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகே, வேற என்ன கேட்பாங்க, இன்ட்ரின்சிக்கலி டிசார்டர் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐடிபினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஐடிபினா என்ன அப்படின்னா, இன்ட்ரின்சிக்கலி டிசார்டர் புரோட்டீன். இன்ட்ரின்சிக்கலி டிசார்டர் புரோட்டீன். ஓகே, இது வேணா கேட்கலாம். ஸோ டிசோபிண்ட் என்பது பெங்களூருவில், இது டிசோபைண்ட் என்பது என்ன அப்படின்னா, பெங்களூருவின் NCBSTF ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான கற்றல் கருவி தான் இது. ஓகேவா, இது வந்து இன்ட்ரின்சிக்கலி டிசார்டர் புரோட்டீன் அப்படிங்கிறது மூலயமா, புரதங்கள் மூலயமா இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இணைப்பதன் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சரல் டேட்டாவை, ப்ரையர் ஸ்ட்ரக்சரல் டேட்டாவையும் உள்ள விட்டுருக்காங்க. இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணால், புரோட்டீன் லாங்குவேஜ் மாடல் ஏஐ பேஸ்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடிபிக்கள் ஒரு நிலையான 3D அமைப்பை கொண்டிருக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏஐ அடிப்படையிலான புரத மொழி மாதிரிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதான் பார்த்துக்குங்க. அடுத்தது பஹுரும்பா தோவா அப்படிங்கிற எந்த இடத்துல நடைபெற்றிருக்கு? பஹுரும்பா தோவா. அப்புறம் பஹுரும்பா தோவா அது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. இது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி இருக்கிறார். எங்கே அப்படின்னா பஹுரும்பா தோவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் மாதிரி கூட வச்சுப்போம்.
அது எங்க இருக்கு அப்படின்னா சாரு சஜாய் மைதானம் கவுஹாத்தில பேசியிருக்கிறாங்க. எதை பத்தி அப்படின்னா பகுரும்பா தோவா அப்படின்னா பகுரும்பா தோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட். ஓகேவா? இது வந்து போடோ கம்யூனிட்டினால நடக்கப்படுற ஒரு ஈவெண்ட். அதுல தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. போடோ கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல். ஓகேவா? போடோ கம்யூனிட்டி. போடோ கம்யூனிட்டி அவங்க மூலியமா உள்ளது. எங்க பேசியிருக்காங்க அப்படின்னா கவுஹாத்தி அஸ்ஸாம்ல. அதாவது பகுரும்பா அப்படிங்கிறது ஒரு டான்ஸ். பகுரும்பா அப்படிங்கிறது ஒரு டான்ஸ். பகுரும்பாங்கிறது ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? இது போடோ டான்ஸு. இதை வந்து போற்றும் வகையில் லிவிங் கல்ச்சுரல் ட்ரெடிஷன் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போடோ உபேந்திரநாத் பிரம்மா மற்றும் குருதேவ கல்ச்சுரன் பிரம்மா அவங்கள போற்றும் விதமாக தான் இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா இதுதான் போடோபா உபேந்திரநாத் பிரம்மா மற்றும் குருதேவ் காளி சரண் பிரம்மா போன்ற முக்கிய போடோ தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஓகேவா? இது ரெண்டு கேட்பாங்க. பிரதமர் மோடி அஸ்ஸாமின் கலை மற்றும் கலாச்சாரத்தை தேசிய உலக அளவில் மேம்படுத்துவதை வலியுறுத்ததுக்கும் இந்த போடோ ஓகேவா பகுரும்பா தோவா அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ பகுரும்பா நடனம் அஸ்ஸாமின் வாழும் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டுது. பகுரும்பா டான்ஸ். அதுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடும். சமீபத்தில் இந்திய ரயில்வேயின் மிக உயர்ந்த விருதை பெற்ற சந்தன சின்ஹா எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்? ஓகேவா? அது பேர் என்ன? சந்தனா சின்ஹா. சந்தனா சின்ஹா இவர் தான் மிகப்பெரிய என்னன்னா ஆர்பிஎஃப். ஓகேவா? சந்தனா சின்ஹான்னு சொல்லுவாங்க. இவங்க ஆர்பிஎஃப்ல ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட ஹையஸ்ட் அவார்டு இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சந்தனா சின்ஹா அவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையிலேருந்து ஒரு உயரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. குழந்தை கடத்தலை தடுப்பதில் அவர் ஆற்றிய அந்த சர்வீஸ்க்காக ஸோ இவங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ஐடென்டிஃபிகேஷன், ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்டிங் சைல்டு டிராஃபிக், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ஹையஸ்ட் அவார்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, சந்தனா சின்ஹா சீனியர் ஐஏஎஸ், சீனியர் ரயில்வே ஆஃபீஸர் வேற. ஸோ இவங்க எதுலலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை மீட்டிருக்காங்க. சட்ட அமலாக்கத்தில் மட்டும் இல்லாமல் அடையாளம் காணுதல், அது மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவற்றிலையும் அவங்க கவனம் செலுத்தி ஏகப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அப்புறம் ஸ்டேட், அது இதெல்லாம் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, சந்தனா சின்ஹா. அடுத்தது இது என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பேர் வந்து இவர் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கிறார். இவர் ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 72% மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறார். 72 76% கிட்டத்தட்ட ஓட்டு வாங்கியிருக்கிறார். இது வரைக்கும் வேர்ல்டுலேயே அதிகமான சர்வீஸ் பண்ண ஒரே ஆள் இவர் தான். 1986 கிட்டத்தட்ட தன்னோட பிரசிடென்ஷிப் பதவியை இழக்கவே இல்லை. ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அங்கேயும் டெமோக்ராட்டிக் தான் நடக்குது. ஸோ இவர் தான். இவர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, உகாண்டாவின் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? உகாண்டா. ஓகே, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உகாண்டா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டவர் யார்? இவர் 7வது முறையாக பதவி ஏற்றிருக்கிறார். நம்ம மோடி அவர்கள் 3வது டைம் எடுத்திருக்கிறாங்க. அதிக டைம் பிரைம் மினிஸ்டராக இருந்ததும் நாட்கள் கணக்கில் அவங்க வந்திருக்காங்க. 3 டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்ததில் இந்திரா காந்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக அதிக தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனதும் நேரு அவர்களும் வர்றாங்க. ஸோ இருந்த போதிலும் அதையெல்லாம் தாண்டி ஸோ இவங்கள கூட சொல்லலாம். வெஸ்ட் பெங்கால் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜோதி பாசுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஸோ ஏகப்பட்ட பேர். இப்போ கூட ரீசெண்டாக வந்து சீதாராமையா அதிக நாட்கள் வந்து இதில் கர்நாடகாவில் முதலமைச்சராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். அதெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு 7வது முறையாக பதவியேற்றிருக்கிறாரு. இவர் பெயர் என்ன அப்படின்னா யோவேரி முசவேனி. இவர் பெயர் வந்து யோவேரி முசவேனி. ஓகேவா? இதை மறக்காதீங்க. வேர்ல்டுலே இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஓகேவா? யோவேரி முசவேனி உகாண்டா பிரசிடெண்ட்டாக எலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இவர் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா
71.65% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு மணி நேரம் தேர்ந்தெடுத்துட்டே இருக்காங்க. இவர் எப்பயிலேருந்து இந்த 1986லேருந்து கண்டினியூஸாக இவர் தான் உகாண்டாவோட ஜனாதிபதியாக ஒரு மனதாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்போனா அவர் எந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், அவர் நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பார். இவங்களை எதிர்த்து போட்டியிட்டவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.72% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி வைன். ஓகேவா, அவங்க பாபி வைன் அப்படிங்கிறது அவங்களோட பெயர். ஓகேவா, இவங்க 24.72% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எதனால வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப நீண்ட காலத்துக்கு இவர் வந்திருக்கிறாரு. இவர் பேர் ரொம்ப முக்கியம். யோவேரி முசவேனி உகாண்டாவோட ஜனாதிபதியாக 7 டைமாக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பாக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே போட்டிருக்கு, விஜேந்தர். பாக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் மெடல் கொண்டு வந்தவர். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவா, ஸோ இவரை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸிங் கமிட்டியில் இவரை பிரசிடென்ட்டாவோ சேர்மனாவோ ஏதோ நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 2008. அதுக்கப்புறம் இவர் இந்த வருஷம் 2026 இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய குத்துச்சண்டை விஜேந்தர் சிங் எந்த விளையாட்டு அமைப்பின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் பாக்ஸிங் கவுன்சிலில் உறுப்பினராக மெம்பராக வந்து சேர்த்திருக்காங்க. ஏசியன் பாக்ஸிங் கவுன்சில் ஏஎஸ்பிசின்னு சொல்லுவாங்க. ஏசியன் பாக்ஸிங் கவுன்சில். ஓகேவா, ஏசியன் பாக்ஸிங் கவுன்சிலில் உறுப்பினராக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆசிய குத்துச்சண்டை கவுன்சிலில் ஸோ இது பார்த்துங்க 2008 பீஜிங் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் விஜேந்தர் சிங். ஆசிய விளையாட்டு, காமன்வெல்த் விளையாட்டு மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இவர் கலந்துப்பார். அப்புறம் வந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துவதில் இவர் முன்னோடியான ஆள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கான்டினென்டல் ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இவரை அத்லெட் இதில் சேர்த்துருக்காங்க. இவர் ஏசியன் பாக்ஸிங் கவுன்சிலில் ஓவர்சீஸ் பாலிசி, டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் பாக்ஸிங் இன் ஏசியா, அதுக்காக இவரை உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. ஆசிய குத்துச்சண்டை கவுன்சில் ஆசியாவில் குத்துச்சண்டையின் கொள்கை, தொழில்நுட்ப தரநிலைகள் மற்றும் மேம்பாட்டை மேற்பார்வையிட பொறுப்பாக இவரை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி விஸ்வகர்மா ஹேட் 2025 எங்க வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ஹேட் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரதம மந்திரி விஸ்வகர்மா ஹாட். அப்படின்னா என்ன அப்படின்னா இது நடக்கிறது டில்லி ஹாட் ஐஎன்ஏ புதுடெல்லி இந்தியன் நேஷனல் அகாடமி. ஓகேவா, டில்லி ஹாட் இந்தியன் நேஷனல் அகாடமியில் இது நடக்குது, விஸ்வகர்மா. ஓகேவா, இது யார் வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே ஜனவரி 18 ஜனவரி 31 வரைக்கும் இந்த விழா நடைபெறுது, விஸ்வகர்மா ஹேட். ஓகே, ஜனவரி 18 31 வரை டில்லி ஹாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பிரதமர் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் என்னது பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவிக்கிறது. தெரிஞ்சு இல்லைங்களா, விஸ்வகர்மா திட்டத்தின் மூலயமா கிட்டத்தட்ட 60% மானியம் கொடுத்து அவங்களை தொழில் மேம்படுத்துறது தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். கிட்டத்தட்ட எத்தனை திட்டம் வரும்? 18 தொழில் வரும். ஓகேவா, 18 தொழில் கிட்டத்தட்ட வரும். இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி. இதில் இந்த தீம் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா அபியான் விக்ஷித் பாரத் கா நிர்மான் அப்படிங்கிற இந்த தீமோட இதை நிகழ்ச்சி நடக்குது. ஸோ எல்லாமே விக்ஷித் பாரத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். விக்ஷித் பாரத் அப்படின்னா 2047 நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவலப்டு இந்தியாவை மாற்றுறதான் மெயின் திட்டம். விஸ்வகர்மா அபியான் விக்ஷித் பாரத் கா நிர்மான் அப்படிங்கிற அதோட தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, கைவினைஞர்களுக்கு நேரடி சந்தை அணுகல், அப்புறம் தெரிவு நிலை மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது. கைவினைஞர்கள்னா யார் வருவாங்க? முடி வெட்டுபவர்கள், தச்சர், அதுக்கப்புறம் வந்து மேஸ்திரி, கொத்தனார்கள், அதுக்கப்புறம் வந்து
மண்பாண்டம் செய்கிறவங்க. ஓகேவா? இதே மாதிரி அனைத்து விதமான தொழில்களையும் செய்கிற ஒரு 18 தொழில் வந்து இதில் மேம்படுத்தியிருக்காங்க. ஓகே. அப்புறம் பரிபூர்ண மருத்துவ உரிமை கோரல் ஆயுஷ் பீமா எந்த திட்டத்தின் பயனாளிகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கு? ஓகேவா? பரிபூரண ஆயுஷ் பீமா. ஆயுஷ்னா என்ன வரும்? ஆயுர்வேதம், யுனானி, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, அப்புறம் ஹோமியோபதி, அதுதான் இந்த ஆயுஷ்னு வரும். ஸோ இதில் எந்த திட்டத்தின் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், மத்திய அரசு சுகாதார திட்டத்தின் கீழ் வர்றது தான் இந்த உரிமை கோரல், பரிபூர்ண மருத்துவ உரிமை கோரல் ஆயுஷ் பீமா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். ஓகே. ஹோலிஸ்டிக்கா இது என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு உதவி செய்யறது தான். ஓகேவா? பண உதவி. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். ஜனவரி 14 மத்திய அரசு சுகாதார திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சிஸ்டம் மூலயமா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பெனிஃபிஷியரி ப்ரோக்ராம் தான் இது. ஸோ பரிபூர்ண மெடிக்ளைம் ஆயுஷ் பீமா. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பரிபூரண மருத்துவ உரிமை கோரல் ஆயுஷ் பீமா தொடங்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பணமில்லா சிகிச்சை மற்றும் நவீன மருத்துவ நடைமுறைகளை அக்சஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இதில் எவ்வளோ பணம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் இதில் நம்ம காப்பீட்டு தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து காம்பனண்ட்டாக 7.30% 50-50க்கும் ஷேரிங் மூலயமா இது நடக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனியால் இது நடக்குது. இணை கட்டண கூறுகளை உள்ளடக்கி இருக்கும் இன்சூரன்ஸ் மூலயமா. ஓகே. இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். இதில் யாரெல்லாம் வந்து உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி சேவைகள் துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இது. ஓகே. ஃபினான்ஷியல் சர்வீஸ், கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், மாடர்ன் மெடிக்கல் ப்ரொசீஜர், அதுதான் இதோட மெயின் நோக்கமே. ஓகே. பிடிஎஃப்னு நீங்கள் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு இதோட பிடிஎஃப் டெய்லியும் வந்து கொடுக்கப்படும். ஓகே. அதுக்கப்புறம் 2026 திருவள்ளுவர் தினம் எந்த தேதியில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 திருவள்ளுவர் தினம். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஒவ்வொரு வருஷமும் இது எதுன்னா கன்னியாகுமரியில் இருக்கு திருவள்ளுவர் சிலை. ஸோ ஜனவரி 16 திருவள்ளுவர் தினம் தமிழ்நாட்டில் புதுச்சேரி ஜனவரி 16 கொண்டாடப்படுது. ஸோ வள்ளுவர் கோட்டம்னு சொல்லி 1976 கலைஞர் பீரியட்ல முதலமைச்சரான பிறகு அவர் மிகப்பெரிய ஆசியாலே பெரிய ஆடிட்டோரியத்தை திருவள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் திறந்துருக்குறாங்க. 1935 சென்னை பச்சைப்பன் காலேஜில் திருவள்ளுவர் ஆண்டை கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே. நம்ம இந்தியாவில் இப்போ வரப்போகிறது என்ன டே? அடுத்த திங்கட்கிழமை என்ன டே வருது? ரிப்பப்ளிக் டேவா இண்டிபெண்டன்ஸ் டேவா? ஸோ இந்த இதில் யார் வந்து கொடியேற்றுவா அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஷின்ஸ் வைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, இப்போ வரப்போகிறது ரிப்பப்ளிக் டே. ஓகேவா? குடியரசு தினம். ஸோ இதில் வந்து யார் வந்து 77வது குடியரசு தின விழாவிற்கு தலைமை விருந்தினராக அழைக்கப்படுறாங்க? 2 பேர். இவங்க யார் அப்படின்னா யூரோப்பியன் கவுன்சிலை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கவுன்சில், பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன். யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் கமிஷன். யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் கமிஷன். ஓகேவா? பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில், பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன். சீஃப் கெஸ்டா 77வது ரிப்பப்ளிக் டேவுக்கு கொண்டாந்துருக்காங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். இவங்க பேர் என்ன? அன்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா. ஓகேவா? இவர் பேர் வந்து ஆண்டனியோ லூயிஸ் கோஸ்டான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆண்டனியோ லூயிஸ் கோஸ்டா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் யாருன்னா வாண்டர் லயன், உர்சுலா வாண்டர் லயன். இவங்க பேரு உர்சுலா வாண்டர் லயன், வாண்டர் லயன். ஓகே. ஸோ உர்சுலா லேயன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நோட் பண்ணி வச்சுங்க. இவங்க என்னன்னா ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர், 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா 2 பேர் நட்புணர்வை மேலும் வந்து நிரூபிக்கிறதுக்காக. 77வது குடியரசு தின விழாவுக்கு யாரை சீஃப் கெஸ்டாக, அதாவது சிறப்பு விருந்தினராக இந்திய கவர்மெண்ட் அழைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவரையும் யூரோப்பியன் கமிஷனோட தலைவரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அவங்க பேர் பார்த்துங்க, ஆண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன். ஸோ இது 2த்தையும் நோட் பண்ணி வச்சுங்க.
அதுக்கப்புறம் குடியரசு தின விழா ஜனவரி 26 நடக்குது. எங்க அப்படின்னா காத்வாய்பத்தில் நடைபெற உள்ளது. ஓகேவா, கர்தவைபத்தில் நடக்க இருக்குது. கர்த்தா வாய்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இது என்னன்னு பார்ப்போமா. இது என்ன அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் நியூஸ். ஸோ எல்லா விதமும் கொடுத்துடணும். நீர்நில உயிரினம் இது ஒரு என்னன்னா நிலத்திலே வாழும், தரையிலே வாழும். இந்தியாவில் எந்த பகுதியில் ஜெஜினோஃபீஸ் வால்மீகி என்ற அரிய நிலத்தடி நீர்நில உயிரின இனம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் வெஸ்டர்ன் கேட்ஸ், அதாவது மகாராஷ்டிரா, கோவா போன்ற இடங்கள்ல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. சவுத்துனா எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா சைடு வந்துருவாங்க. ஓகேவா, வெஸ்டர்ன் கேட்ஸ்லேயே நார்த்தன் ரீஜியனில் ஜெஜினோஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகரிஷி வால்மீகி மந்திர் அந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு இந்த பெயர். ஓகேவா, வெஸ்டர்ன் கேட்ஸில் 26 எண்டமிக் சிசிலியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனோஃபீசிஸ் டிஸ்கவரி பண்ணது இதுதான். ஜீனோஃபீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளைண்ட் கேக்காசிலியன் சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது வாம்பரும் இது வந்து கண்ணு தெரியாது. ஓகேவா, வாங்க என்னென்னு இது தெளிவாக பார்த்துருவோம். இந்திய விஞ்ஞானிகள் மகாராஷ்டிரா வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதாவது ஜீனோஃபிசிஸ் வால்மீகி அப்படிங்கிற அரிய நிலத்தடி நீரின உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீஷிஸ் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மகரிஷி வால்மீகி மந்திரன் பெயரிடப்பட்டது எதுனாலனா அந்த இடத்துல கண்டுபிடிச்சதுனால தான். அதுக்கப்புறம் இது குருட்டு சிசிலியன்கள் என்ற அழைக்கப்படும் ஜீனோஃபிசிஸ் இனத்தை சேர்ந்ததுன்னா இந்த கேசிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சயின்ஸுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. தோல் மற்றும் எலும்பின் கீழ் கண்கள் மறைந்திருக்கும், அதனால இதுக்கு இந்த பெயர். ஓகேவா, புழு போன்ற நீர்நில வாழ்வன. இது நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஓகே, இது வந்து தவக்கல மாதிரி எந்த இதுவும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் 26 டைப் ஆஃப் எண்டமிக் சிசிலியன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்களா, டார்டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட், மல்லாக்கா ஸ்டைல் மாதிரி மராமரா ஸ்ட்ரைட் மாதிரி இது டார்டேனியல் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கியில் நார்த் ஸ்பேஸில் இருக்கு. இங்கே கிரீஸ் இருக்கா. இது எதுக்காக இதுனா ரொம்ப வந்து போர்ட் விஷயமாகவும் சரி, இங்கே தான் வந்து கப்பலுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, கேசோலைன் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ரிப்பேர்கள் இருந்தால் பார்ப்பாங்க. ஸோ இதனால டர்க்கியில் மிகப்பெரிய முக்கியமான இடம் டார்டேனியல் ஸ்ட்ரைட். ஓகேவா, இது ரீசெண்ட்லி எதனால ஃபெயிலியர் ஆனிச்சு, அங்கே டேங்கர் ரீசெண்ட்லி ஃபெயில்ட் ஆயிருக்கு, ஷிப் டிராஃபிக். ஓகேவா, அதனால வந்து ஓகப்பட்ட டிராஃபிக் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ஷிப் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. செய்திகள் காணப்பட்ட டார்டேனியல்ஸ் நீரிணை எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா துருக்கிக்கு சொந்தமானது. ஓகேவா, டார்டேனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெடிட்டேரியன் சீக்கு இருக்கிறதுனால சி ஆஃப் மராமராக்கு கீழே இருக்கு. ஓகே, நார்த் வெஸ்டர்ன் டர்க்கிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மோடி அவர்களும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இல்லை, இவங்க சவுதி அரேபியாவோட, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் டெல்லி ஏர்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹாயன் அப்படிங்கிறவர் நரேந்திர மோடியோட தில்லியில் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கிறார். ஓகேவா, ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நடக்க போகிற இந்த எதனால இது முக்கியம்னா, இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 500 படகா 100 படகா இஸ்ரேலை எதிர்த்து காசால ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 40-50 முஸ்லீம் கண்ட்ரிஸ் தானா வாழ்கின்ற வந்து படகு எடுத்துட்டு போய் அந்த பாதிப்புகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசாவை நோக்கி பயணம் பண்றதை நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடக்கிற நேரத்தில் ஒரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட மன்னர் வந்து பிரசிடென்ட் வந்து இந்தியாவை பார்க்கறது முக்கியமான ஒரு நியூஸ். ஸோ அதுதான். ஓகேவா, பைலேட்டரல் அண்ட் ரீஜனல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குது, காசா, ஈரான் யூஎஸ் ரிலேஷனு, ஏமன் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் இது நடந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். காசாவில் ஸ்திரத்தன்மை, ஈரானில்
காசாவில் ஸ்திரத்தன்மை இருக்கு. ஈரான், அமெரிக்கா உறவுகள்ல விரிசல் இருக்கு. அப்புறம் ஏமன்ல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கா? ஸோ இதுதான். காசா கிரைசிஸு, ஏமன் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸு, மிடில் ஈஸ்ட் வாலட்டிலிட்டி இது எல்லாத்தையும் பத்தி இதுல பேசுறாங்க. லாஸ்ட் சிமிலிபால் தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? சிமிலிபால் தேசிய பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சிமிலிபால் தேசிய பூங்கா அமைஞ்சிருக்கிற இடம் ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா குரொக்கடைல் சென்சஸ் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால குரொக்கடைல் பாப்புலேஷன் வந்து சிமிலிபால் நேஷனல் பார்க் ஒடிசாவில் ஹைலைட்டிங் சக்ஸஸ்ஃபுல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எத்தனை வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலிபால் நேஷனல் பார்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் மாயூர்பஞ்ச் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 2750 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு. இதுக்கு சிமுல் ஆர் சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நேஷனல் பார்க்கு எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா டைகர் ரிசர்வ் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேசிய பூங்கா, புலிகள் காப்பகம், வனவிலங்கு சரணாலயம், உயிர்கோள காப்பகம், மயூர்பஞ்ச் யானை காப்பகம் இது அனைத்தும் சேர்த்து தான் இந்த சிமிலிபால் நேஷனல் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பெட் நேஷனல் பார்க் சொல்லலாம். கார்பெட் நேஷனல் பார்க்கு. வேற என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு? கன்ஹா நேஷனல் பார்க்கு. இது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல இருக்கு. மாதவ் நேஷனல் பார்க்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு. மாதவ் நேஷனல் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கிர் நேஷனல் பார்க்கு, பெஞ்ச் நேஷனல் பார்க்கு, கிண்டி நேஷனல் பார்க் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே. அப்புறம் கசிரங்கா நேஷனல் பார்க்கு இப்போ கூட வந்து ஹையஸ்ட் காரிடார் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? அப்புறம் பந்திப்பூர் நேஷனல் பார்க்கு கர்நாடகாவில் இருக்கு. அப்புறம் பனர்கட்டா நேஷனல் பார்க்கு கர்நாடகா பெங்களூரில் தான் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி நேஷனல் பார்க்ஸ்லாம் இருக்கு. ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ இது ஒரு வருஷத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது 25 ஜனவரி 25 டிசம்பர் 25 ஈச் அண்ட் எவ்ரிடே உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் எங்கள் கீழே தெரிகிற ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஆஃப்லைனில் அதாவது பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் ஃபுல்லாகவே கொடுப்போம். மந்த்லி வைஸ் கொடுத்துருவோம். ஓகே. நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் உங்களை கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.